சார் நான் இல்லை, இவங்க தான் பிடிங்க. குண்டா எங்க வந்து நிற்கிறான். ஏகாய்ஸ் நான் சீஸ் நீ பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஷோரூம் சர்வீஸ் இருந்துட்டு எவ்வளோ காசு ஆச்சு, என்னென்ன இதை பண்ணிட்டான் சர்வீஸ், அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பார்த்துல. ஆக்சுவலாக மேஜராக ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கோட கியர் லிவர் வந்து ஆக்சுவலாக ஜாம் ஆகிடுச்சு, ஷிஃப்டே பண்ண முடியல. செகண்ட் கியர் லாக்கான தந்துட்டு தான் இருக்கும் ஷோரூம் விட வேண்டிய நிலைமை. அப்புறம் விட்டாச்சு, தூரா போயிட்டு ஒரு ரீச் ஆகிட்டோம். அதாயிட்டா அங்கே போய் ரீச் ஆகிட்டு நம்ம எப்படி ஒரு அங்கே விளாட் பண்ணேன். ஓகே காய்ஸ், நம்ம ஷோரூமுக்கு ஆக்சுவலாக வந்தாச்சு. நம்மளோட பைக்கை பார்த்துட்டு ஆக்சுவலாக பார் அண்ட் ரெண்டும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன், அதுவும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டூமில் வைப்ரேஷன் அது எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் பேக்கில் வர ஏபிஎஸ் சென்சார் ஆக்சுவலாக போயிருந்தது, அதையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக ஸ்டாக் இல்லாத காரணத்தினால அதை ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணல ஷோரூமில். பார் ரெண்டு மாட்டிட்டாங்க. இல்லை இல்லை பழசு தான். இல்லை ப்ரோ, உள்ள இப்போ நான் ஒருத்த விட மாட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு இதை கழட்டி ஏர் ஃபில்டர் மாதிரி நான் செக் பண்ணேன். வாட்டர் வாஷ்லாம் பண்ணாங்களா? புரியல. இப்போ டீ மாதிரி இது வாட்டர் வாஷ் பண்ணாங்களா? டஸ்ட் ஆகுதுல்ல, டஸ்ட் ஆகுது. பில்லு எங்கடா தருவாங்க? பில்லு தருவாங்க. அந்த இதுவும் மாற்றியாச்சாண்ணா? ஏபிஎஸ் பிளேட் மாற்ற இல்லையா ஸ்டாக்கு? ஓடி பார்த்து கம்மியாக இருக்கும். ஓடி பார்த்து ஓகே கைஸ், கம்பெனிலேருந்து ஆக்சுவலாக நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தாங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீர் போடும்போது நல்ல ஸ்பேஸ் எடுத்து ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக ஷிஃப்ட் வந்து சின்னதாக கிளிக் பண்ணாலே ஆகுது, அது ஒரு ரீசன். மிச்சபடி எல்லாமே நார்மல் ஓகேவாக தான் இருக்குது. சர்வீஸ் எதுவுமே பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆக்சுவலாக ஷாஃப்ட் வந்து ரொம்ப அந்த ராட் ஆக்சுவலாக வந்து செம்ம ஷேக்னஸ்ஸாக இருக்குது. அது ஏன்னே தெரியல. கேட்டதுக்கு ஆக்சுவலாக என்ன சொன்னோன்னா அவுட்டரில் வர அந்த செட்டு தான் ஆக்சுவலாக மாற்றணுன்ற மாதிரி ஆக்சுவலாக அதை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ராட் அப்படி தான் லொடன்னு ஆடுமாண்ணா? அது கியர் கடல் ப்ராப்ளம். கியர் ஷாஃப்ட் மாற்றியாச்சு. அந்த ப்ளே அப்படி தான் இருக்கும். அப்படியா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கீர் போடுறேன்னா நல்ல ஸ்பேஸ் எடுத்து தான் போட முடியும். இப்போ லைட்டாக கிளிக் பண்ணாலே கீர் விழுது. ஆமாம், அப்படி அந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்படி தான் இருக்கும். முதல்ல ஸ்ப்ரிங் டேமேஜாக இருந்ததில்ல, அதனால தான் அதிகமாக போச்சா? ஷாஃப்டோட புதுசு. சரி, ஓகே. ஷாஃப்டே புதுசு. ஓகே தானே கைஸ்? ஆக்சுவலாக நம்ம ஷோரூமில் விட்ட மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா கீர் ஷாஃப்ட் ஆக்சுவலாக போயிருந்தது. மெயின் ரீசன் அதுதான். ஆக்சுவலாக அதை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த பில் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்திருக்கு அமௌண்ட்டு. ஆக்சுவலாக ஷோரூம் சைட்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க. ஷாஃப்ட் ஆக்சுவலாக ஸ்டாக் இல்லை, ஆனாலுமே அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், இனிமேட்டு எதுவும் ஷாஃப்ட்டில் ஆக்சுவலாக ப்ராப்ளம் வராதுன்னு நம்புவோம். ஓகே கைஸ், நான் பார்ட் 2 வீடியோ ஆக்சுவலாக வந்து போடுறேன். சர்வீஸோட காஸ்ட் எப்படி இருக்குது, இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. See you in next video guys. நான் உங்கள் பீஸ்லெஸ் பைக்.